நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வங்கி கணக்கு உள்ளவர்களுக்கு மிக முக்கியமான புதிய தகவல் வெளியாகி இருக்கு. சோ அது என்னென்ன தகவல் அப்படிங்கறத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய அனைத்து பயனுள்ள தகவல்களும் உங்களை கரெக்ட் டைம்க்கு ரீச் ஆகும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீட்டு கடன், வாகன கடன், வீட்டு உபயோக பொருட்கள் வாங்க கடன், மொபைல் போன் வாங்க கடன், தங்கத்தை அடமானமாக வைத்து வாங்கக்கூடிய நகை கடன், தனிநபர் கடன் என இந்தியாவில் பல வகையான கடன்கள் உள்ளன. கடன் இல்லாத நபரே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு கோடிக்கணக்கான இந்தியர்கள் இவற்றில் ஏதேனும் ஒரு கடனை வாங்கியிருப்பார்கள். வழக்கமாக நாம் வாங்கக்கூடிய பொருளை அடமானமாக பெற்றோ அல்லது நம் வருமானத்தை அடிப்படையாக கொண்டு கிரெடிட் ஸ்கோர் அடிப்படையில்தான் வங்கிகளில் கடன்களை வழங்குகின்றார்கள். இந்த நடைமுறை அடுத்த ஆண்டு முதல் மாற்றப்பட இருக்கிறது. இந்திய ரிசர்வ் வங்கி கொண்டு வர இருக்கக்கூடிய இசிஎல், அதாவது எக்ஸ்பெக்டட் கிரெடிட் லாஸ், எதிர்பார்க்கப்படக்கூடிய கடன் இழப்பு என்ற புதிய விதிமுறையால் சுமார் 62% இந்திய மக்களுக்கு வங்கி கடன்கள் கிடைப்பதில் சிக்கலை ஏற்படுத்த போகிறது. தற்பொழுது விதிமுறைப்படி ஒரு நபர் வங்கியில் வாங்கிய கடனுக்கான மாத தவணையை செலுத்த தவறி அது வாரா கடனாக மாறும் பொழுதுதான் வங்கிகள் அதற்கான இழப்பீடு தொகையை ஒதுக்கும். அதாவது தவறு நடந்த பிறகு வங்கி நடவடிக்கை எடுக்கும். ஆனால் புதிய இசிஎல் முறைப்படி வங்கிகள் ஒருவருக்கு கடன் கொடுக்கும் பொழுதே எதிர்காலத்தில் அவர் அதை திருப்பி செலுத்தாமல் இருக்க எவ்வளவு வாய்ப்பு உள்ளது என்பதை முன்கூட்டியே கணிக்க வேண்டும். இதற்காக வாடிக்கையாளருடைய சிபில் ஸ்கோர், வருமான நிலைத்தன்மை, முந்தைய கடன் வரலாறு போன்றவற்றை வங்கிகள் கவனிக்க வேண்டும். இந்தியாவில் கடன் கேட்டு விண்ணப்பம் செய்யக்கூடிய சுமார் 62% பேருடைய சிபில் ஸ்கோர் 730க்கும் குறைவாக இருப்பதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. புதிய இசிஎல் விதிமுறை அமலுக்கு வரும்பொழுது 730க்கும் கீழ் சிபில் ஸ்கோர் உள்ளவர்களை வங்கிகள் அதிக ஆபத்துள்ளவர்கள் என்று கருத தொடங்கும். இதன் காரணமாக 730க்கும் கீழ் சிபில் ஸ்கோர் வைத்திருக்கக்கூடிய 62% மக்கள் கடன் பெறுவதில் பல சவால்களை எதிர்கொள்ள நேரிடலாம். ஸோ பாத்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஒரு முக்கியமான அப்டேட்டை கொண்டு வர போறாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி வரைக்கும், அதாவது தற்போது இருக்கக்கூடிய காலகட்டத்தின்படி ஒருத்தவங்க கடன் வாங்கணும் அதுக்குன்னா அந்த கடனானது முழுமையா சிபில் ஸ்கோருடைய அடிப்படையில கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்ப அதை டோட்டலா மாத்த போறாங்க. அதாவது சிபில் ஸ்கோர் மட்டும் கிடையாது, அது கூடவே சேர்ந்து அவங்க கடன் வாங்குறவங்க எப்படிப்பட்ட வேலையில இருக்கிறாங்க, நிரந்தரமான வேலையா, சீரான வருமானம் அவங்களுக்கு வருதா, இந்த மாதிரி பல விஷயங்கள் ஆய்வு செய்ததுக்கு அப்புறம் தான் கடன் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு புதிய விதிமுறையானது வருது. இது வரக்கூடிய ஏப்ரல் 1, அதாவது ஏப்ரல் 1, 2027 இருந்து அமலுக்கு வரும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன.